காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. இறைவனையும் தமிழன்னையையும் பணிந்து தோன்றா துணையாய் இந்த நிகழ்விற்கு ஆசி பெய்த வண்ணம் திருவுருவாய் மலர்ந்திருக்கிற முப்பொன் விழா நாயகன் அமலமரி தியாகி சுவாமி ஞானப்பிரகாசரை பணிந்து இந்த நிகழ்வின் அரங்க நாயகனாக திகழ்கிற எங்கள் மதிப்பிற்கினிய அன்புராசா அடிகளார் அவர்களே, இந்த நிகழ்விலே ஆசி பெய்து அமர்ந்திருக்கின்ற அமலமரி தியாகிகள் சபையினுடைய முதல்வர் அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் அடிகளார் அவர்களே, யாழ் மறை மாவட்டத்தினுடைய குரு முதல்வர் அருட்தந்தை PJ ஜெபரட்னம் அடிகளார் அவர்களே, இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து இந்த நிகழ்வை மாண்புறச் செய்த வண்ணம் அமர்ந்திருக்கின்ற எங்கள் ஆசான் பேராசிரியர் சிவலிங்கராஜா ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து இந்த நிகழ்வை மாண்புறச் செய்த வண்ணம் இருக்கின்ற என்னுடைய ஆசான் கவிஞர் சோ பத்மநாதன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே இறைவணக்கம் இசைத்த செல்வி சஹானா அரவிந்தன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய திருமதி நிக்ஷன் கயல்விழி அவர்களே, மதிப்பீட்டுரை நல்க இருக்கிற கவிஞர் வடிவழகையன் அவர்களே, கவிஞர் திருமதி மேரி மெக்டலின் ஜெயக்கெனடி அவர்களே, இந்த சபை மிகவும் காத்திரமான சபையாக இருக்கிறது. இந்த சபையிலே வீற்றிருக்கிற அருட்சகோதர சகோதரிகளே, கவிஞர்களே, எழுத்தாளர்களே மற்றும் புலமை சார்ந்த பெரியோர்களே, குறிப்பாக எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் விசாக ரூபன் சார் அவர்களே, பேராசிரியர் கந்தையா ஸ்ரீகணேசன் சார் அவர்களே, பேராசிரியர் சுகன்யா அரவிந்தன் அவர்களே, இன்னும் பற்பல ஆன்றமைந்த பெரியோர்கள் கூடியிருக்கின்ற இந்த தருணத்திலே அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, கவிதை என்கிற சொல்லே காத்திரமானது. கானாவையும் வீணாவையும் சேர்த்தால் கவி, வீணாவையும் தையன்னாவையும் சேர்த்தால் விதை, நடுவிலே இருக்கிற எழுத்தை வெட்டிவிட்டால் கதை. ஆகவே ஒரு கவிதை கவியாக இருக்கும், விதையாக இருக்கும், அதுவே நல்ல செய்திகளை தருகிற கதையாக கூட அமையும். இந்த கவிதையினுடைய மாண்பை சிறப்பை உணர்ந்து பற்பல ஆன்றமைந்த கவிஞர்கள் எங்கள் தமிழுக்கு வளம் சேர்த்து இருக்கிறார்கள். அந்த தமிழ் கவிதை பல்வேறு குணாம்சங்களை கொண்டிருந்த காரணத்தால் காலத்திற்கு காலம், இந்த திரைப்பட பாடல்களிலே காலத்திற்கு காலம் ஒவ்வொரு கருவிகளை அல்லது ஒவ்வொரு மட்டுக்களிலே இருக்கிற பாடல்கள் பிரபலம் பெறுவதைப் போல இப்பொழுதெல்லாம் இந்த ரேப் பாடல் பிரபலம் என்று சொல்கிறார்கள். அருணகிரியாருடைய சந்த திருப்புகளைப் போல அடிக்கடி சந்தங்களை பயன்படுத்தி தமிழிலே பாடல் எழுதுகிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே படித்த வாகீசன் என்று ஒரு பையன் இன்றைக்கு உலக அரங்கிலே புகழ் கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னும் மேலாக கேரளத்திலே மலையாள மொழியிலே யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற ஒரு பெண்ணினுடைய பையன் வேடன் என்கிற பெயரிலே இன்றைக்கு உலக பரப்பிலே புகழ் பெற்றிருக்கிறார். அப்படி காலத்திற்கு காலம் சுவைஞர்களுடைய ரசனை மாறிக்கொண்டே செல்லும். கவிதைக்கும் அதுதான் நேர்ந்திருக்கிறது. சங்க காலத்திலே அகவல்பா அல்லது ஆசிரியப்பா, சங்கமருவிய காலத்திலே வெண்பா, சங்கமருவிய காலத்திலே பிற்பகுதியிலே காரைக்கால் அம்மையார் விருத்தப்பாவை தொடக்கி வைக்கிறார். பல்லவர் காலத்திலே பக்தி இலக்கியத்தை
பரப்புவதற்கான ஊடகம் விருத்தப்பா. சோழர் காலத்திலும் விருத்தம் கோலோச்சுகிறது. இப்படி விருத்தத்திற்கு உயர் கம்பன் என்று அடையாளப்படுத்துகின்ற அளவிற்கு விருத்தமும் சிறப்பு பெற்றிருக்கிறது, கம்பனும் சிறப்பு பெற்றிருக்கிறான். பின்னர் இன்றைக்கு வருகிற கவிதைகளை எல்லாம் நாங்கள் வெளிநாட்டு கவிதை வடிவங்களை இன்றைக்கு கடன் வாங்கி அவற்றிலே சுவை கண்டு அதுதான் கவிதை என்று ரசிக்கின்ற காலத்திற்குள்ளே மூழ்கி போய் இருக்கிறோம். ஹைக்கூ ஜப்பானிய கவிதை வடிவம் எங்களை ஆக்கிரமித்து இருக்கிறது. இப்படி பூகோள கிராமம் என்கிற எண்ணம் எங்களிடம் மலர்ச்சி பெற்ற காரணத்தால் பல்வேறு கவிதை வடிவங்களும் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றன. தமிழுக்கு என்று இருக்கக்கூடிய அல்லது வடமொழியினுடைய வரமாக கிடைத்திருக்கக்கூடிய விருத்தப்பா நம் மத்தியிலே சொந்தப்பா என்று கொண்டு எங்களுடைய அடிகளார் அன்புராசா அவர்கள் மிகச் சிறப்பாக 1000 பாடல்களை விருத்தப்பா மழையாக பொழிந்து இந்த விருத்தப்பா மழை 1000 என்கிற நூலை இன்றைக்கு வெளிக்கொணர்கிறார். பொதுவாகவே இந்த ஒரு திரையிசை பாடல் இருக்கிறது, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு என்று ஒரு பாடல் வரி எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. அதை அந்த கவிஞன் யாரிடம் கடன் வாங்கினான் என்றான், வள்ளுவரிடம் கடன் வாங்கினான். வள்ளுவன் சொன்னான், கேட்டிலும் உண்டு ஓர் உறுதி என்றான். அவன் மிச்சம் சொன்னான், உன்னுடைய நண்பன் யார் என்று பார்க்க வேண்டுமென்றால் உனக்கு கேடு கஷ்டம் வந்தால்தான் உன்னுடைய நண்பனை கண்டுபிடித்து அதனாலே நீ நன்மை பெறுவாய். அவன் உண்மையான நண்பனா பொய்யான நண்பனா? கேட்டிலும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளக்கின்ற கோல் என்று அந்த மெஷமென்றுக்கு இருக்கிற கோல் அதுதான். கேட்டிலே வருகிற உறுதி என்றால் நன்மை. நாங்களும் தான் சூம் வகுப்பு நடத்தி இருக்கிறோம். நானும் சூம் என்று ஒன்று இருக்கிறது என்று அறிந்து கொண்டது இந்த கோவிட் காலத்திலே தான். கோவிட் காலத்திலே எங்களுடைய கலாசாலை பிள்ளைகளுக்கு கல்வி அமைச்சு சொன்னது, விட்டு விடாதீர்கள், எல்லோரையும் சேர்த்து ஒன்றாகவே இணைய வழியிலே வகுப்படுங்கள். இங்கே பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், பல்கலைக்கழகத்திலும் அது இடம்பெற்றது. ஆனால் என்ன அபத்தம் என்றால், அவர்கள் இருந்தவர்கள் பாதி, இல்லாதவர்கள் பாதி, தூங்கியவர்கள் பாதி, தூங்காதவர்கள் பாதி என்று ஏதோ சிலபஸ் முடிக்கப்பட்டது. அந்த இணைய வழியை நல்ல முறையிலே கையாண்டு இன்றைக்கு ஒரு பெரிய நூலையே வெளிக்கொணர்கிறார் அன்புராசா அடிகளார். இந்த பாட்டரசர் என்று ஒரு பெருந்தகை, அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர், புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர். தற்பொழுது பிரான்ஸ் நாட்டிலே இருக்கிறார். பிரான்சிலே கம்பன் கழகத்தை நிறுவி, தொல்காப்பியர் கழகத்தை நிறுவி தமிழ் பணி புரிகிறார். அந்த தமிழ் பணி புரிகின்ற பெருந்தகை இந்த காலத்தை நல்ல காலமாக பயன்படுத்தி உலகோரை ஒரு குடை கீழ் இணைத்து கவிதை படிக்கலாம் வாருங்கள், யாப்பிலக்கணம் கற்கலாம் வாருங்கள் என்று இணைய வழியிலே யாப்பிலக்கணம் கற்பித்தார். எனக்கு தெரியும், கலை பண்பாட்டுக் கழகம் இருந்த காலத்திலே இருந்து நான் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் சார்ந்தவன். எங்களுடைய தமிழ்ச்சங்கம் ஊடாகவும் முன்னர் கலை பண்பாட்டுக் கழகம் ஊடாகவும் எங்களுடைய சோப்பா ஐயா இந்த மண்ணிலே பல கவிஞர்களை, யாப்பறிந்த கவிஞர்களை உருவாக்கி இருக்கிறார். அவர்களுக்குள்ளே தலையாயவர் என்று அவர் போற்றுவது கவிஞர் ஜெயசீலனி என்று நீங்கள் அறிவீர்கள். பாட்டரசர் உலகப்பரப்பிலே இணைய வழியிலே இத்தகைய முயற்சியை மேற்கொண்டதன் விளைவாக இந்த மண்ணிலே பலர் பயின்றார்கள். அதை நல்ல முறையிலே உள்வாங்கி விருத்தப்பாவினுடைய இலக்கணங்களை தேர்ந்து அவர் தருகிற பயிற்சிகளை எல்லாம் சிரமேற்கொண்டு செயற்படுத்தி இன்றைக்கு 1000 கவிதைகளை மழையாக பொழிந்திருக்கிறார் அன்புராசா அடிகளார். அதனால் தான் சொன்னேன், கோவிட் என்கிற கேட்டிற்குள்ளே விருத்தப்பா மலை என்கிற உறுதி நன்மை விளைந்திருக்கிறது. அதனாலே இன்றைக்கு அந்த நூல் வெளியீடு காண்கிறது.
அன்புராசா அடிகளாருக்கும் எனக்கும் ஒரு வயது. நான் மூத்தவனா அவர் மூத்தவரா என்று பாருங்கள். நான் அப்பா மாதிரி இருக்கிறேன், அவர் மிகவும் இளமையாக இருக்கிறார். அப்படி என்றால் வயசை அறிவதற்கு நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். இந்த அக்டோபரிலே 11ஆம் திகதி அவருக்கு 55வது பிறந்த நாள். அன்புராசா அடிகளார் முருங்கன் மண்ணை சேர்ந்தவர். மன்னார் மண் மறை தியாகம் புரிந்த மண். மன்னார் மண்ணிலே முருங்கன் மண்ணிலே இருந்து அவர் தன்னுடைய இளமை கல்வியை முருங்கனிலே கற்று, தொடர்ந்து புனித பத்திரிசியார் கல்லூரியிலே கற்று, அமலமரி தியாகியாகி கொழும்புத்துறை திருமடத்திலே குருத்துவ கற்கையை மேற்கொண்டு அவர் பல்வேறு களங்களிலே பணிபுரிந்திருக்கிறார். பிரான்சிலே லூர்து அன்னை ஆலயத்திலே குருவாக இருந்திருக்கிறார். தற்பொழுது மாங்குளத்திலே இருக்கிற அமதிக்கரங்கள், அமலமரி தியாகிகள் கரங்கள் என்கிற நிறுவனத்தின் ஊடாக ஒரு மிகப்பெரிய பணியை, இந்த மண்ணிற்கு தேவையான பணியை, இந்த மண் காலத்தினால் நினைந்திருக்கக்கூடிய பணியை, செயற்கை அவயவங்கள் பொருத்துகின்ற பணியை அவர் தலைமை தாங்கி சிரமேற்கொண்டு செயற்படுத்தி கொண்டிருக்கிறார். இத்தகைய கடும் செயற்பாடுகளுக்கு மத்தியிலே நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இலக்கியத்தின்பால் ஆர்வம் கொண்டு ஒரு இலக்கிய செயற்பாட்டாளராக தன்னை நிலைநிறுத்தி வருகிறார் அடிகளார். அந்த வகையில் அடிகளாருடைய பிரசன்னம், அவர் முருங்கனிலே மன்னாலிலே பிறந்திருந்தாலும் அவருடைய பிளட்லே, அவருடைய இரத்தத்திலே அல்லது ஜீனிலே, பரம்பரையிலே ஒரு கலைத்துவ பாரம்பரியம் இருக்கிறது. அவருடைய தந்தையார் செபமாலை. அவரை அறியாதார் நாடக உலகத்திலே கால்பதிக்காதார் என்றுதான் கூறலாம். செபமாலை அவர் கொழும்புத்துறை ஆசிரியர் கலாசாலையிலே பயிற்சி பெற்ற ஒரு பயிற்றப்பட்ட ஆசிரியராக மலர்ந்து மன்னார் மண்ணிலே நாடகத்துறையிலே 70க்கும் மேற்பட்ட கூத்துருவ நாடகங்களை உருவாக்கிய ஒரு பெரும் புகழாளர். அவர் குழந்தை என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிற சிறப்பிற்குரியவர். அத்தகைய நாடக பாரம்பரியம் ஊற்றுக்காலாக திகழ்ந்த அன்புராசா அடிகளார் இன்றைக்கு அந்த கலைத்துவ பாரம்பரியத்திலே பல்வேறு நூல்களை அவர் வெளியீடு செய்திருக்கிறார். சிறுவர்களுக்கான இலக்கியமாகட்டும், ஆங்கிலத்திலே கூட எழுதியிருக்கிறார். இந்த மண்ணினுடைய தேசிய உணர்வோடு அன்புள்ள ஆரிய சிங்க என்று ஒரு கடித தொகுப்பை எழுதி, அது மும்மொழிகளிலும், ஆங்கிலம், தமிழ், சிங்களம் என மும்மொழிகளிலும் வெளிவந்த சிறப்பை கண்ட நூல். அதைவிட வரலாற்று ஆவணங்களாக சுவாமி ஞானப்பிரகாசரிலே இருந்து அமதி தியாகிகள் சபை வரை எத்தனையோ நூல்களை எழுதியிருக்கிறார். இது மரபு கவிதை சார்ந்து அவருடைய முதலாவது நூல். 300க்கும் மேற்பட்ட தலைப்புகளிலே இந்த நூல் JS பதிப்பகத்தாரால் நல்ல தரம் மிக்க நூலாக பதிப்பாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் 1300 ரூபாய் என்று அதிலே பொறித்திருந்தாலும் இன்றைக்கு 1000 ரூபாவிற்கு அவர் இந்த மண்டபத்திலே அந்த நூலை கொடுப்பதற்கு முன்வந்திருக்கிறார். அது கூட பாராட்டத்தக்க விடயம். அத்தகைய ஒரு சிறப்பிற்குரிய இந்த நூலை வெளியீடு செய்கிற இந்த நல் விழாவிலே தலைமை ஏற்பதற்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு. இது யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் என்கிற நிலையில் அவரோடு இணைந்து சுவாமி ஞானப்பிரகாசருடைய முப்பொன் விழாவை முன்னெடுக்கக்கூடிய ஒரு பணிக்களம் எனக்கும் வாய்க்க பெற்ற காரணத்தால் கிடைத்த வரம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வெளியீட்டு நிகழ்விற்கு எங்களுடைய ஆசான்களுடைய சபையிலே இருக்கிற, மேடையிலே இருக்கிற எத்தனையோ ஆசான்கள் இங்கே என் முன்னால் காட்சி தருகிறார்கள். அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோடும் இந்த தலைமை உரையை ஆற்றக்கூடிய இந்த பாக்கியத்திற்காக மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறி, அடிகளாருக்கும் நன்றி கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன்.